சொல்லவே இல்லை. ம் நானும் பில் பண்ணேன். இப்போ நான் அம்பாசிடர் எடுத்துகிட்டு வரேன். ஏன் இது உனக்கு புகாட்டி இச்சி தள்ளி நான் புக்காட்டி இனிமேல் எடுக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். அம்பாசிடர் நல்லா டேர்ன் ஆகுது வந்து. ஓ இல்லையே இந்த இது இதுக்கு வாங்கிட்டியா? டேர்ன் ஹே இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்டா. இது எஸ் ப்ளஸ் இது எப்படி டேர்ன் ஆமாம் இதுக்கு டேர்னிங்கே தெரியாது. இது டேர்னே கிடையாது, ஸ்ட்ரைட்டாக தான் போகும் அது. இதுக்கு டேர்னே வராது. நான் லான்ச் பண்ணிட்டேன் இந்த வாட்டி. ஐயோ ஓ அந்த கார் வேற மாதிரி போகுது. ஏன் டிராஃபிக் நல்லா தான் பிடிக்குது, ஆனால் டேர்ன் பண்ண மாட்டேங்குங்க. ரொம்ப கஷ்டமாக அது உங்களுக்கு எப்படி நல்லா டேர்ன் பண்ணுதா? கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்குது. அந்த கிரேசி ஏரியா இருக்குல்ல இப்போ நீ வந்துட்டு இருக்குது, அங்கே வந்து ஆல்மோஸ்ட் வெளியே போய் ஊந்துட்டேன். ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிட்டேன் நான். வேறு வழி தெரியல எனக்கு. ராங் வேல போயிட்டேன், ஒன் வேல போயிட்டேன், அவுட் ஆஃப் த மேப் போயிட்டேன். அப்போ கூட பரவாயில்ல, சர்வே பண்ணிட்டேன். இந்த காரியம் வைக்க போகிறேன் வேஸ்ட். நான் பார்த்தேன் யூடியூப்பில் சூப்பருங்க, இதில் பார்த்தா லூஸ் தரமாக இருக்குது. எஸ் ப்ளஸுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா எஸ் ப்ளஸ் ஆனால் ஒரு இல்லைங்க, நல்லா இல்லை ஒரு மாதிரி. ஆக்சுவலாக அப்புறம் தான் நான் பார்த்தேன், அவன் வேறு ஏதோ கார் சொல்லியிருக்காங்க. நான் வித்தியாசமான கார் கேட்டேன். வோல்வோ தான், பட் அது வேறு ஏதோ. இது வந்து அது அந்த வால்வோ அது. அந்த வோல்வோ நல்லாயிருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். அப்புறம் 90s 80s ஷேப் இருக்கும். அப்போ நீங்கள் ஆல் ரேஸ் போட்டு பாருங்கள், 8th பிளேஸ் வருவான்னு நினைக்கிறேன் புகாட்டியை வச்சு. ஆல் ரேஸ்லலாம் என்னால் இந்த அளவுக்கு ஓட்ட முடியாது. அவனுக்குலாம் எவ்வளோ அக்யூரேட்டாக ஓட்டுவாங்க. இச்சு தள்ளுவாங்கன்னு நினைக்கிறோம் இல்லை? நினைக்கிறேன் திருப்பி விடுவாங்க. ஆமாம் திருப்பிடுவான், மதிக்கவே மாட்டான். ஓ நல்லா ஃபஸ்ட்டு பார்ப்பான், நல்லா ஓட்டலைன்னா விட்டுருவான். நல்லா ஓட்டினீங்கன்னா சுற்றிடுவான். ஐயோ இந்த வோல்வோ அமேசான் சுத்த மாட்டாங்க. 2000 மீட்டர்ஸ் தள்ளி போயிட்டீங்க. ஃபுல் ஸ்பீடு நோட்டீஸே வந்துருக்கிறேன். நல்ல வேலை நோட்டீஸ் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. முடிச்சிட்டிங்க போல இருக்கு. நான் அப்போ தான் 65% வந்திருக்கேன். இன்னும் சீக்கிரம் முடியாதுங்க, ஒரு 80% வரேன் அப்புறம் முடிங்க. 3000 மீட்டர்ஸா? 3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போயிட்டீங்களா? ஆமாம் நல்லா இருக்குங்க இந்த கார் உண்மையிலேயே. புக்காட்டிலாம் ஒன்றுமே இல்லை போல இருக்குது இந்த கார் பக்கத்தில். ஈஸியாக டாப் ஸ்பீட் போக முடியும். பட் ஹேண்டிலிங் நல்லா திரும்புது. பட் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த அன்ஸ்டேபிள் ஏரியாஸ்லலாம் பிரேக் யூஸ் பண்ணி ஆகணும். அங்கே போய் விழுந்துருவேன் நீங்கள். அடுத்தது ஒரு சூப்பர் கார் எடுக்கிறேன் பாருங்கள், நீங்களே அசந்து போயிடுவீங்க. அப்படின்னு காரணம் பாருங்கள்.